G7 மாநாட்டிற்கு ஏன் இந்தியாவிற்கு தாமதமாக அழைப்பிதழ் கொடுக்கப்பட்டது? G7 நாட்டிற்கு இந்தியாவின் தேவை என்ன குறித்து விரிவாக பார்க்க இருக்கிறோம். இது சென்ட்ரல் அப்டேட். 51வது G7 மாநாடு இந்த வருஷம் 15, 16, 17 தேதியில் கேனடாவில் வச்சு நடத்த இருக்கிறாங்க. G7 பொறுத்த வரைக்கும் இந்த கேனடா, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, இட்டாலி, ஜப்பான், யூகே மற்றும் அமெரிக்காவுடைய ஒரு கூட்டமைப்பு தான் இந்த G7. G7 பொறுத்த வரைக்கும் உலக வல்லரசுகளின் 7 நாடுகளின் கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. வருடத்திற்கு ஒரு முறை சுழற்சி அடிப்படையில் ஏதாவது ஒரு நாடு தலைமையேற்று இந்த மாநாட்டை நடத்தும். இந்த வருஷம் பார்த்தோம் அப்படின்னா கேனடா தலைமையேற்று நடத்துகிறாங்க. இந்த G7 பொறுத்த வரைக்கும் குளோபலில் இருக்கக்கூடிய 30% ஜிடிபி வளர்ச்சியை கொண்டுள்ள நாடுகளின் ஒரு கூட்டமைப்பு தான் இந்த G7. இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உலக பொருளாதார வளர்ச்சி, அமைதி, பாதுகாப்பு, இதை இதற்காக தான் உருவாக்கப்பட்டது இந்த G7. முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா G7க்கு முன்னாடி பார்த்தோம்னா G6ஆக இருந்தது. இது எப்போ G7ஆக மாறுச்சு அப்படின்னா, இதில் ரஷ்யாவை இன்க்ளூட் பண்ணும்போது தான் G7ஆக மாறுச்சு. இதில் யூகே பார்த்தோம் அப்படின்னா ஒரு டெம்பரவரி மெம்பராக தான் இதில் இப்போ வரைக்கும் இருக்கிறாங்க. ஸோ அதனால் இது யூகே டெம்பரவரி மெம்பர் தான் அவங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இது எதற்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம். அதாவது உலக பொருளாதார வளர்ச்சி மற்றும் அமைதி, பாதுகாப்பிற்காக உருவாக்கப்பட்டது. அதுக்காக தான் உருவாக்கப்பட்டதா அப்படின்னு பார்த்தா இல்லை. இப்போ இவங்க செய்யக்கூடிய வேலைகள்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, வளர்ச்சி அடைந்த நாடுகள், வளர்ந்து கொண்டு இருக்கிற நாடுகளின் பொருளாதாரத்தை சீர்குலைக்கும். ரெண்டாவது விஷயம், அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு ஒரு வித நெருக்கடியை கொடுக்கணும். அதான் இவங்களுடைய 2014வது வருஷம் இந்த G7 கூட்டமைப்பிலிருந்து ரஷ்யாவை கிரிமியாவை காரணம் காமிச்சு அவங்க சஸ்பெண்ட் பண்ணாங்க. அது ஒரு தனி கதை. தற்சமயம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த G7 மாநாட்டை தலைமையேற்று நடத்துறது பார்த்தோம் அப்படின்னா கேனடா. கடந்த காலங்களில் பார்த்தோம் அப்படின்னா காலிஸ்தான் தீவிரவாதி ஹர்தீப் சிங் நிஜார் கொலையில் இந்தியாவிற்கு நேரடி தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போதைய கேனடாவுடைய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் குற்றம் சாட்டினார். தற்போது இருக்கக்கூடிய பிரதமர் அதை மனதில் வச்சு தான் இந்தியாவிற்கு கொஞ்சம் லேட்டாக இன்விடேஷன் கொடுத்துருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து இருந்தது. G7 மாநாட்டை பொறுத்த வரைக்கும் 2019லேருந்து இப்போ வரைக்கும் இந்தியா ஒரு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பேசி வருகிறது. அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. சேம் இதே மாதிரி அந்த அழைப்பு விடுக்கப்பட்டது பிறகு ஒரு ப்ரெஸ் மீட்டில் கார்னிக் அவர்களிடம் இந்தியாவை இந்த G7 மாநாட்டிற்கு ஏன் நீங்கள் இன்விடேஷன் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி இந்த காலிஸ்தான் தீவிரவாதியோட தொடர்பு பற்றி ஒரு கொஷின் ரைஸ் பண்ணுறாங்க. அதுக்கு அவர் நேரடியாக அதற்கு பதில் சொல்லலை. அதற்கு மாறாக பார்த்தோம் அப்படின்னா, இந்தியா உலக பொருளாதார வளர்ச்சியில் 5வது மிகப்பெரிய நாடு. இந்தியாவையும் உலக பொருளாதாரத்தையும் பிரித்து பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கூற்றை அவர் வச்சார். G7 கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஏன் இந்தியா இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் நம்ம சொல்கிறோம். இந்தியாவுடைய உள்நாட்டு உற்பத்தி 2.66 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர். இதை எது கூட கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா, G7 இருக்கக்கூடிய 3 நாடுகளான ஃப்ரான்ஸ், இட்டாலி, கேனடா, இவங்களை விட நம்மளுடைய ஜிடிபி அதிகம். அளவில் தொழில் தொடங்க ஏற்ற மிக சிறந்த நாடு இந்தியாவும் ஒன்று. இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன் அப்படின்னா, IMF உடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவில் ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னா முதலீடு கம்மி. ரெண்டாவது விஷயம், இந்தியாவில் இருக்கக்கூடிய படித்த இளைஞர்கள், அதாவது வேலைக்கு போகக்கூடிய இளைஞர்களுடைய எண்ணிக்கை அதிகம். இந்த 2 காரணம் தாங்க. இந்த 2 காரணம் இருந்தது அப்படின்னா அந்த நாட்டினுடைய பொருளாதாரமும் வளர்ச்சியும் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். இது IMF உடைய ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அடுப்பாக சொல்லணும் அப்படின்னா, இந்தியாவில் உற்பத்தி ஆகக்கூடிய பெரும்பாலான பொருட்கள் இந்த யூகே மற்றும் US இவங்களுக்கு தான் ஏற்றுமதி ஆகுது. அடுத்து பார்த்தோம்னா ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த இண்டோ பசிபிக் அப்படி இல்லைன்னா இந்த குவாடு கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. இது என்ன அப்படின்னா, சீனாவினுடைய அதிகாரத்தை கட்டுப்படுத்த வேண்டும்.
2வது சீனாவினுடைய ஆதிக்கத்தை வந்து ஒரு கடிவாளம் போடணும் அப்படின்னு கடிவாளம் போடணும். அப்போது இதுக்கு எந்த நாடு சிறந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியா. ஸோ சீனாவை கவுண்டர் பண்ணணும் அப்படின்னா இந்தியாவை வளர்க்கணும். இதுதான் வந்து மெயினான பாயிண்ட்டு G7க்கு இப்போ இருக்கிற அஜெண்டா. அப்புறம் இந்த குளோபல் சவுத் லீடர்னு சொல்லிட்டு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. குளோபல் சவுத் லீடர்னால் யாரும் இல்லைங்க, இந்தியா தான் குளோபல் சவுத் லீடர். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா இந்தியாவினுடைய அணுகுமுறை, அதாவது இந்தியாவினுடைய அணுகுமுறை எப்பயுமே இந்த நடுநிலையாக தான் இருந்திருக்குது. உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா இந்த ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்குமான வாரில் 2 பேருமே வந்து பேசி தான் உங்களுக்குள்ளே பேசி தீர்த்து கொள்ள வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடுநிலையான ஒரு ஸ்டாண்டை வந்து இந்தியா எடுத்தது. இது வந்து ரஷ்யா பக்கமோ இல்லை உக்ரைன் பக்கமோ இந்தியா நிற்கலை. இது வந்து மிக முக்கியமான காரணம் இது. அமெரிக்கா, ரஷ்யா, சீனா இவங்களுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா எப்பயுமே ஒரு நிலையற்ற உறவு இருக்கும். அதாவது திடீர்னு சண்டை போட்டுப்பாங்க, திடீர்னு பார்த்தா ஒரு வர்த்தக உறவுல இருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு நிலையற்ற தன்மை இருக்கிறதுனால இவங்க வெஸ்டர்ன் கண்ட்ரீஸும் இல்லை அமெரிக்காவும் வந்து இவங்க சீனாவையோ இல்லை ரஷ்யாவோ நம்ப மாட்டாங்க. ஸோ இதுக்கு ஒரு மாற்று யார் அப்படின்னு பார்த்தா, அதற்கு மாற்று அப்படின்னு சொல்கிறத விட ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக இந்தியா கண்டிப்பாக இருக்கும். மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வேலன்.